எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க்ஸு, இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ் ஒர்க்ஸு, ப்ரோச்சஸ் ஒர்க்ஸு, அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபைல் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வர்ற கஸ்டமருக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஃபைல் போட்டு. இன்றைக்கி அந்த ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணன் ஒர்க்ஸு. இதை நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸுக்கும் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டிங்ஸ் ஒர்க்ஸ். இது வந்து நம்ம குர்த்திஸுக்கு சுடிதாருக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்லலாம் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது லுக் வைஸ் ரொம்ப எலிகண்ட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ப்ராக் மாடல் ஒர்க்கு. இது வந்து ப்ராக் மாடலில் ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒர்க்கு தான், பார்க்கவும் அழகாக சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ் ஒர்க்ஸு. சிம்பிளான ஒர்க்கு தான். ஃபேப்ரிக் பெயிண்டிங் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் கப்பல்ஸ் ஒர்க்ஸு நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். நாமளும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து இந்த ஒர்க்கை ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ஷவர் ஒர்க்குக்காக நாங்கள் இந்த ஒர்க் பண்ணோம். ஸோ அதையே வந்து பண்ணி மறுபடியும் நான் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். யாராவது கஸ்டமர் கேட்டால் நம்ம காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒர்க்ஸ் அண்டு ப்ரோச்சஸ் ஒர்க்ஸ் இருக்குது. பாருங்கள் இந்த ப்ரோச்சஸ் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் நெக்லையும் பேக் நெக் அங்கங்கே ஒன்று ஒன்று சிம்பிளாக கொடுக்கும்போது பார்க்க லுக் வைஸாக அழகாகவும் எலிகெண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ் ஒர்க்ஸ், ஒரு சிம்பிளாக ஒரு உமன்ஸ் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு சிம்பிளான ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அங்கங்கே என் குழந்தைங்களும் கைவரிசையை காட்டியிருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபண்ட் ஒர்க்கு. பாருங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எலிஃபண்ட் அண்ட் வீணை ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒர்க்கில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வித் நம்ம ஆரி ஒர்க்ஸ் பீட்ஸ் ஒர்க்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் லுக் வைஸாக பார்க்குறதுக்கு சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் யூஸ் பண்ணி இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் ஒர்க். இது ஃபுல்லாக நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் எடுக்கிறதுனால எல்லா ஒர்க்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒர்க்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்ஸில் வந்து நம்ம ஆரி வித் ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆரி அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அந்த லுக் வைஸாக நல்லா தூக்கி காமிக்கும். அடுத்த ஒர்க் பார்த்தீங்கன்னா மதுரை ஆள்கின்ற மீனாட்சி அம்மன். பாருங்கள் அந்த ஒர்க்கு நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் வித் ஆரி ஒர்க்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உமன்ஸ் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்கோம். தாண்டி ஆடுற மாதிரி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இது ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ். இங்கே நம்ம ஆரி ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரிக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு ஒர்க் கொடுத்து கீழே வந்து அந்த ஜட அலங்காரம்லாம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.